சித்தர்களோட வழிபாடு அவங்களுக்கு அந்த பவர் உண்டு. அந்த பவர் இருக்கிறதுனால தான் அவங்க காலில் போய் விழுகிறோம். அந்த காலில் விழும்போது நம்ம மனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால வச்சுக்க முடியல. அப்படியே அல்லோல கல்லோல பட்டுருக்கு. அம்மா சொன்னாங்களா உடனே ஒரு கோவம், அப்பா சொன்னாரா உடனே ஒரு கோவம், புருஷன் சொன்னாரா உடனே ஒரு கோவம். இன்னைக்கு வீட்டில் வாசல்ல கோலம் போடுன்னு சொன்னாலே இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இடமா இருக்கு இப்போ. ஸோ அப்படிப்பட்ட இருக்கும்போது நம்ம இது நான் பெண்மை ஆண்மை இவங்களுக்கு கரெக்டு, அவங்களுக்கு இதெல்லாம் நான் பேச வரல. 2 பேர் மேலேயும் ஒருநிலைப்படுத்த முடியாத நிலைமை இப்போ இருக்கு. ஏன்னா நம்ம ராகுவை தாண்டி போயிட்டு இருக்கோம். எங்கேயாவது நீங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜையா இருக்கட்டும், புரஸ்காரமா இருக்கட்டும், என்னதான் வீட்டில் பண்ணிட்டு தான் வெளியில போவாங்கம்மா. இப்போ அது கிடையாது. விளக்கு எரியறதே கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு ஏத்துறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வீட்டுக்கு போறதே 10 மணி. அப்புறம் எப்படி விளக்கு ஏத்துவாங்க? சந்திரன் வர நேரத்துல ஒளி வீட்டில் இருக்கணும்னு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? அப்பதான் மனம் சரியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பண்றல. அப்ப எப்படி மனம் ஒருநிலைப்படும்? அட்லீஸ்ட் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சித்தர் வழிபாடு பண்ணும்போது, சித்தரை சாடும்போது நம்ம தாய் என்ன பண்ணும்? தாய் என்ன பண்ணும்? இப்படி பொத்தி பார்த்துக்கும் இல்லையா? இப்படி பார்த்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அதை விட குரு பார்த்துப்பாராம். அதனாலதான் கடகத்துல குரு உச்சம் பெறார். நீங்க எங்க வேணா பாருங்க, 12 கட்டத்துல குரு உச்சம் பெறல, கடகத்துலதான் உச்சம் பெறாரு. ஏன்? குரு தாயை போலவான்.